சொந்தங்கள் அனைவரும் நலமா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த பார்ட் 1 பார்ட் 2ஓட கண்டினியூட்டி தான் பார்ட் 3. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே ரோல் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ப்ரெட்டை மிக்சியில் ஒரு அடி அடித்து ப்ரெட் கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் ஆயில் ஊற்றி எண்ணெய் என்ன பண்ணிடுவோம், நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் நம்ம போடும்போது சிம்மில் வச்சுருங்க. ஓகேவா? நல்லா சூடு பண்ணிட்டு போடும்போது சிம்மில் வச்சுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்று கரைச்சி வச்சுருக்கல, அதில் இதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா உருட்டிட்டு ப்ரெட் க்ரம்பில் டிப் பண்ணி அதை நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, கேஜிஎஃப் சிக்கன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நம்ம சிக்கனுக்கு பதிலாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றிடாதீங்க, ஆயில் நிறைய எடுத்துரும். ஸோ தண்ணி ஊற்றாமல் உருளைக்கிழங்கு ஓவர் லூஸாக வைக்காதீங்க. கொஞ்சம் டைட்டாகவே கையில் இறுக்கி பிடிக்கிற மாதிரி டைட்டாகவே வைங்க. ஏன்னா ஓவர் லூஸாக உருளைக்கிழங்கு வைக்கும்போது நீங்கள் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கே இருக்காது, ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகி ஆயிலில் போயிடும். ஸோ சாப்பிடும்போது உள்ளே எப்படி சொல்கிறது, மேலே கூடு மாதிரி இருக்கும், உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் பிடிச்சாதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் சொன்ன ஹாட் கட்லெட்டு அதை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி திரும்பி அதை ப்ரெட் கம்மில் போட்டுட்டு திரும்பி அதை வானலில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். ஒரே ஈவனாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட். அதே நேரத்தில் கடையில் வாங்கி கொடுக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கடையில் வாங்கி கொடுக்குறதுல ஹெல்த்தியாக இருக்குமா, அதை கொடுக்கலாமா பாப்பாவுக்கு, தம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதே மாதிரி அதுக்கு நம்ம ஆப்ஷனாக நம்ம வீட்டிலே சிம்பிளாக தான் நம்மகிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் தான். இதில் எதுவுமே புதுசு கிடையாது. ப்ரெட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லைனா ஒரு 5 ரூபா பாக்கெட்டு, 7 ரூபாவா 12 ரூபா ப்ரெட் பாக்கெட்டு, அதை மிக்சியில் ஒரு அடி அடித்து ப்ரெட் கம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எதையுமே இதில் நம்ம கடையில் வாங்க போகிறது கிடையாது. எல்லாமே வீட்டில் உள்ள பொருளை வச்சு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வரணும், நல்லாவே ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒயிட்னஸ், இந்த ஒயிட் கலர் தெரிய கொண்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டி, செம்ம ஹெல்த்தி கூட. வீட்டிலே செய்கிறதுனால செம்மையாக இருக்கும். இதுக்கு கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு மறக்காமல் கொடுங்க. கடலூர் கப்பிள் கேஎஸ் ஃபேமிலியை சம்மர் டைம்ஸ் என்னென்ன குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்கிறத கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.